ஹே ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு புது ரெசிபி தான். என்னன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு கேரட் பொரியல் பண்ண போகிறேன். அது என்னோடய ஸ்டைலில் பண்ண போகிறேன். நீங்கள்லாம் என்னம்மா கேரட் பொரியல் கூட ஒரு பெரிய விஷயமானு கேட்பீங்க. நான் என்னோடய ஸ்டைலில் பண்ணுறத போடுறேன். வாங்க, தேவையான பொருட்கள்லாம் என்னன்றதை பார்க்கலாம். நல்ல ஒரு 1/2 கிலோ கேரட் எடுத்து நல்லா கழுவி நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் கடுகு தாளிக்கிறதுக்கு, கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வெங்காயங்க. இது 3ஐயும் போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சோடனே உளுந்தம்பருப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த கேரட்டை போட்டு வதக்கணும். நல்லா வதக்கிட்டு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போடுங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வைக்கணுங்க. ஆனால் இதுக்கு நம்ம ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணணும். ஏன்னா கேரட் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அதை டிஃப்ரெண்ட்டாக மாற்றுறதுக்கு ஒரு மசாலா பொடிங்க. அது என்னெல்லாம் செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: தனியா இருக்குது பாருங்கள். தனியா ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துகிட்ருக்கேன் 1/2 கிலோ கேரட்டுக்கு. அதுக்கு பிறகு ஜீரகங்க. ஜீரகம் கொஞ்சோண்டு எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு பெரிய டீஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் எடுத்துகிட்ருக்கேன். 3 காஞ்ச மிளகாய். அப்புறம் இது வேர்க்கடலைங்க. வேர்க்கடலை நான் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன், இதுவும் வேணும். அதுக்கப்புறம் எள்ளுங்க. பார்த்திங்களா, எள்ளு ஒரு குட்டி ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் தேங்காய் துருவல் ஒரு 3 ஸ்பூன் இருக்குங்க. அது வரைக்கும் துருவி வச்சுட்ருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வறுக்கணுங்க. என்னெல்லாம் வறுக்கணும்? வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, ஜீரகம், தனியா, அப்புறமா எள்ளு, அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு வறுத்து ஒரு பொடி ஃபார்மில் பண்ணிவிட்டு அதை இந்த கேரட்டு பொரியலில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணான்றதை பார்க்கலாம் வாங்க. காய வச்சு வேர்க்கடலை போட்டிருக்கேன். நான் பச்சை வேர்க்கடலை போட்டிருக்கேன். அதனால் அதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு மற்ற பொருட்களெல்லாம் போட்டு வறுக்கலாம். ஃபஸ்ட்டு பச்சை வேர்க்கடலையே கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிறேன். கடலைப்பருப்புங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுக்கலாம். ஆனாலும் நான் தனித்தனியாக வறுப்பேன். ஏன்னா எதுவும் கரைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். தனியாக போட்டிருக்கேங்க. தனியாகவும் நல்லா வறுத்துக்கலாம். எள்ளு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேங்க. எள்ளு நல்லா பொரியுது. ஓகே, போகிறோம். போட்டு வறுக்கணுங்க. அதையும் வறுத்துக்கிறேன். ஓரளவு வறுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் வறுக்கிறேங்க. சிம்மில் வச்சுட்டு வரேன். பொடிக்கு எல்லாம் வறுத்தாச்சு. இப்போ நம்ம அதை அரைச்சிக்கலாம். வாசனையாக இருக்குங்க. கேரட் பொரியல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து கடுகு போடலாம். இது வெடிச்சிச்சு. அடுத்து உளுத்தம்பருப்பு போடலாம். போட்டாச்சு. அடுத்து வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. அடுத்து கேரட் போட்டுடலாம். நல்லா கேரட்டை போட்டு வதக்கியாச்சு. இப்போ இது கூட என்ன போடணும் அப்படின்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போடணும். கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கி விடணும். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுறணும். மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே போட்டாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். நல்லா வெந்ததுக்கு பிறகு தான் அந்த மசாலா பொடியை போடணும். நம்மளுக்கு முக்கால்வாசி கேரட் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. இது ட்ரை லைட்டாக இதாகவும் நம்ம அந்த பவுட்ரை போட்டு கலந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா நல்ல தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. கொஞ்சம் தான் தண்ணி தெளித்தேன். வற்றிடுச்சு. கேரட் வெந்துடுச்சு. அந்த பவுட்ரை போட்டு பார்க்கலாம். மசாலாவை போட்டாச்சு. இப்போ நல்லா கலந்துட்டு உப்பு காரம் ஓகேவான்னு பார்க்கணும். அருமையான கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். சுவையான சூப்பரான மசாலா கேரட் பொரியல் ரெடி. நம்ம சாதாரணமாக என்ன பண்ணுவோம்? கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு கேரட்டை போட்டு நல்லா கலந்து கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வச்சுட்டு தேங்காய் போடுவோம். அது ஒரு டேஸ்ட்டு. ஆனால் அந்த மசாலா பொடி போட்டு பண்ணுன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம வாசனையாக இருக்கும். ஏன்னா அந்த கேரட்டில் ஒரு ஸ்வீட் தன்மை இருக்கும். இப்போ அதில் இருக்காது. நல்லா இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் கூட வச்சு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிரபஞ்சத்திற்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.
எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.